அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா சபையிலே போதகர்களாயும் தீர்க்கதரிசிகளாயும் இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். நான் அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். அறியப்படாத பட்டணங்கள் அநேகம் உண்டு. தேவனை பற்றின அறிவில்லாமல் மூட நம்பிக்கைகளிலேயும் பிசாசின் ஆதிக்கத்திலேயும் இருக்கிற பகுதிகள் அநேகம் உண்டு. அவர்களும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பாரத்தோடு கூட அந்தியோகியா சபையில் திருவுளம் பற்றுகிறார். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று ஊழியர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாயிருக்கிறது, விகற்பமாயிருக்கிறது. 2024 இந்த வருடத்துடைய தொடக்கத்திலே ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருடத்திலே தங்கம் விலை குறையிறது மாதிரி இருக்கும், குறையாது, ஏறும். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாராமா, தங்க விலை குறையிற மாதிரி இருக்குமா, ஆனா குறையாத, ஏறுமா. தங்க விலை சபைக்கு குறைந்தால் என்ன, ஏறினால் என்ன? திருச்சபைக்கு தேசம் அசைக்கப்படணும், அறியப்படாதவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பாரம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லி சபையை வஞ்சிக்கிற ஏமாற்றுகிறவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். மாலா பியூலா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, போன் நம்பர் சொல்லுவாங்க, வீட்டு அட்ரஸ் சொல்லுவாங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லட்டுமான்னு அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவாங்க, உங்க வீட்டு பெயிண்ட் கலர் சொல்றேன்னு வீட்டுடைய பெயிண்ட் கலர் முதல்ல சொல்றாங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்றான்னு சொல்லி நம்ம ஏமாற்றுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் சொல்ல மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் அறியப்படாத பகுதிகளை குறித்த பாரமுடையவராக ஊழியர்களை எழுப்பி, அறியப்படாத பட்டணங்களும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிராத தேசங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பாரமுடையவராக பரிசுத்த ஆவியானவர் அந்தியோகியா சபையிலே கிரியை செய்து பவுலையும் பர்னபாவையும் அனுப்புகிறார்.